மீன ராசி எந்த ஒரு விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ராசி. மீன ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்களேன், உலகத்திலேயே ரொம்பவும் தூய்மையான இதயம் கொண்டவங்களா நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே மனசால நினைப்பீங்க, லாஜிக் இல்லை, லவ் இல்லை. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாகவே அமையும். யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியெல்லாம் இருக்க மாட்டீங்க. ஒரு கஷ்டம் அவங்க கண்ணு முன்னாடி நடக்குதுன்னா ஓடோடி கேட்காமலே உதவி செய்யக்கூடிய தன்மை இந்த மீனராசிக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால தான் பலரோட ஆதரவுமே இந்த மீனராசிக்கு பக்கபலமாக இருக்குது. இது ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மீனராசிக்கு கலைகள் ரொம்பவுமே பிடிச்ச விஷயமா இருக்கும். இந்த பாடல், நடனம், எழுத்து, டிராயிங் அப்படின்னு ஏதாவது ஒரு கலையில் பாருங்கள் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பிலேயே இருக்கும். அதே போல் கற்பனை திறன் ரொம்பவுமே அதிகமானதாக இருக்கும். உங்கள் இமேஜினேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே உணரக்கூடிய திறமை 12 ராசிகளையுமே மீன ராசிக்கு அதிகமாக இருக்கும். யாரை நம்பணும், யாரை விலகணும், இது உங்கள் மனசுக்கு சரியாக தெரியும். மீன ராசிக்காரங்களுக்கு இது கிடைச்சது ஒரு வரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாரையிலுமே நடக்கக்கூடிய விஷயத்தை முன்னாடியே சொல்ல முடியாதுல்ல, அதை உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். அதே போல் ஒருத்தவங்க பேசுகிற விஷயத்திலேயே வச்சு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கணிச்சிடுவீங்க. அதனால தான் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெளிவாக யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருக்கீங்க. நீங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டீங்க. உங்களோட மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படியே வெளியே தெரியும். அதனால தான் உங்களை பெரும்பாலும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லோருமே நம்புகிறாங்க. நீங்கள் வெளியில் சாந்தமாக இருப்பீங்க, ஆனால் உள்ள ஒரு பெரும் சக்தி அமைதியாக இருக்கும். சின்ன விஷயத்துக்காக சண்டைலாம் போட மாட்டீங்க, ஆனால் தேவையான சமயத்தில் உங்களோட வேல்யூ கண்டிப்பாக நிரூபிப்பீங்க. யாராச்சும் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நீங்கள் மன்னிக்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இருக்கீங்க. யாராவது தப்பாக நடந்தாலும் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பழி வாங்க மாட்டீங்க. மன்னிச்சு விடுறது உங்கள் பெரிய குணமாக இருக்கும். இதனால தான் நீங்கள் பெரிய மனசுக்காரங்களாக திகழ்கிறீங்க. நீங்கள் வெளியில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உங்கள் மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த உலகத்தில் உங்கள் மாதிரி அன்பு நிறைஞ்ச மனசு ரொம்பவுமே கம்மி. உங்கள் சிரிப்பு கூட ஒருத்தர் யாரோட மனதுமே புண்படுத்தக்கூடாது அப்படின்னு இருப்பீங்க. மீன ராசிக்காரங்க மனசால் வாழக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க. அதனால தான் எப்பவுமே இந்த மீன ராசிக்காரங்க எந்த இடத்துலையுமே குறைவாக போகிறதில்ல. 12 ராசிகளையுமே ரொம்பவும் ஸ்பெஷலான ராசி அப்படின்னா அது மீன ராசியை தாராளமாக சொல்லலாம். இவ்வளவு அற்புதமான சிறப்புகளையும் குணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மீனராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான். அமைதி, பொறுமை, நிதானம் இதுக்கு எல்லாமே அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் அதிபதியாக கொண்ட நீங்கள் வியாழக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடிய வழிபாடாக இருக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில். அப்படி பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக விரைவில் உங்கள் பிரார்த்தனை நடக்கும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களே வந்து சேரும். உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட வந்து நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் ஜாதக அமைப்பை தெரிந்து கொள்ள இது ஒரு சரியான வாய்ப்பாக இருக்கும். இதை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. ஏதை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து கூட ஃபோன் மூலியமாகவே இவங்ககிட்ட ஜாதகம் கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கும் பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். ஒரு தடவை கால் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜாதக அமைப்பால் சில நன்மைகளை பெறுவீங்க. கண்டிப்பாக அப்போ இதை உண்மை அப்படின்னு உணர்வீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்களுக்கு சித்திரை மாதம் பாருங்கள், ராசி அதிபதி குரு பகவான் கேந்திரத்தில் கேந்திராதிபதி புதனோடு பரிவர்த்தனை செய்கிறாரு. இது ஒரு சிறப்பான சிறந்த ஒரு யோகமான அமைப்பாக இருக்குது. உங்கள் தோற்றம், உங்களோட செயல் இதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும். பொது நலமான சிந்தனை தோன்றி அதன்படி செயல்பட்டு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ வருது. இது சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் நல்ல ஒரு மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். பெரிய மனிதர்களுடைய அன்புக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூத்தவங்களோட ஆசி உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். பெரிய மனிதர்களோட அன்புக்கும் ஆசிக்கும் இப்போ நீங்கள் ஆளாகிறதுனால உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை எட்டி பிடிக்கக்கூடிய அமைப்பை பெற போகிறீங்க. உங்களோட தனித்திறமையால் வெளி உலகத்திற்கு
உங்கள் திறமை வெளிப்பட்டு நன்மையை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. இனி எண்ணம் எல்லாமே பலிக்குங்க. முன்பெல்லாம் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது ஒன்று நினச்சது ஒன்று அப்படின்னு சில மாற்றங்கள் மாறி மாறி வந்திருக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாமே இனி நல்ல மாற்றங்களாக வரப்போகுது. உங்கள் முயற்சி, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிக்கும். புதிய எண்ணம், புதிய திட்டங்கள் தோன்றும். அதை சரியாக நீங்கள் பிளான் பண்ணால் நல்ல ஒரு உயர்வை எல்லா வகையிலுமே பெறுவீங்க. உங்களோட புகழும் சரி, உங்களோட அந்தஸ்தும் சரி, இந்த ஒரு காலகட்டத்தில் உயரக்கூடிய அமைப்பு உண்டாகியிருக்கு. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வையும், எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க. கடந்த கால இன்னல்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். இன்னல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தடை தாமதம் நீக்கி நல்ல ஒரு உயர்வு வரப்போகுதுங்க மீனராசிக்காரங்களுக்கு. இந்த மாதம் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சோதனைகளையும் கடந்து வந்திருப்பீங்க. அதோட பாதிப்பு இனி உங்களை தொடராது. சோதனை கூட சாதனையாக மாற்றக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் உண்டாகியிருக்கு. இப்படிப்பட்ட காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் தாங்க உங்களோட வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. பொருளாதாரம், தொழில், வியாபாரம் இது எல்லாமே நல்லாயிருக்கு. உங்களோட தகுதியும் உங்களோட திறமையும் நல்லா வளர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம். அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ தானாக கூடி வரும். பல்வேறு வகையிலையும் பல வெற்றிகள் குவியக்கூடிய யோகம் மீனராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மாதம் அமையுது. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றி வாய்ப்பை பெற போகிறீங்க. பண வசதியும் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு பணத்தை திரும்பி நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பணத்தை வராது அப்படின்னு நினச்சி விட்டுருப்பீங்க. அப்படி வராது அப்படின்னு நினச்ச பணமுமே இப்போ உங்கள் கை வந்து சேரும். கடன், வட்டி இந்த தொல்லையால் தவிச்சு வந்தவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பெருக்கி கடன்கள் அடைப்பதற்கான யோகம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைச்சா நன்மையை கண்டிப்பாக விரைவில் பெற முடியும். கடன் வட்டி தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு. நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதே போல் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன நிறைவு ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகுது. உங்கள் உற்றார் உறவினர் அவங்கக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஏதாவது சண்டை சச்சரவோ கருத்து வேறுபாடோ ஏற்பட்டிருந்தா அந்த சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் இப்போ காணாமல் போகும். எல்லோருமே ஒன்று கூடி சண்டை சச்சரவுகளை மறந்து இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் இல்லத்தில் இப்போ சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திருமணம் தடபுடலாக நடக்கும். அதே போல் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வித சுகபோக நாட்டமும் அதிகரிக்கும். வீடு வாகன யோகம் இருக்குது. 2ஆம் இடம் தான் தனவாக்கு ஸ்தானம். 6ஆம் அதிபதி சூரியனும் 8ஆம் அதிபதி சுக்கிரனும் 6ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் அதிபதி சுக்கிரனோடு நிற்கிறதுனால குடும்ப பிரச்சனையில் பெரும்பாலும் சம்பந்தமில்லாத நபர்களோட தலையிட ஏற்காதீங்க. சம்பந்தமில்லாத நபர்கள் தலையீடு தேவையில்லாமல் உங்களுக்கு மன சஞ்சலத்தை கொடுத்துடும். இந்த ஒரு விஷயத்தில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக இருங்க. பிரச்சனைகள் பெரும்பாலும் வராது. அப்படி வருதுன்னா விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பிரச்சனையை தீர்க்கிறது நல்லது. அதை விட்டு மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தந்தால் பிரச்சனை கண்டிப்பாக பெருசாகும். பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா சுயமாக யோசித்து பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நன்மையை பெறலாம். ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் ஏற்படும். இதனால் நோய் தாக்கம் கட்டுக்குள்ளே வரும். ஆரோக்கியத்தை அதிகரிக்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த யோகா பண்ணுறது, தியானம் பண்ணுறது, தினமும் நடைப்பயிற்சி பண்ணுறதை ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நீங்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை சீரான கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். முக்கியமாக உணவு பழக்க வழக்கத்தை சரியாக கொண்டு வாங்க. மாணவர்களுக்கு சிந்திக்கும் திறன் அதிகரிக்குது. படிக்கும் பாடம் பாருங்கள் இப்போ நல்லா புரியும். வேறு மொழி கற்கலாமா அப்படிங்கிற ஆர்வம் கூட வரும். பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பேச்சு போட்டி, பற்றி மன்றத்தில் கலந்துக்கிற வாய்ப்பு இருக்குது. இது ஜென்ம சனியின் காலம் அப்படிங்கிறதுனால ஜனன கால தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பணி துரிதம் அடையும். குழந்தை பேரு கிடைக்கும். திருமணம் நடக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. சுக்கிரன் மீன லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதிங்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். எதிர்பாராத தனவரவும் வர வாய்ப்பு இருக்குது. தொழிலில் பல வருஷமாக உழைச்சி அது கேட்ட பலனே இல்லைன்னு நினச்சவங்களுக்கு உங்கள் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் காலகட்டமாக இந்த மாதம் அமையும். லாபம் வீடு தேடி வந்து கதவை தட்டுன்னு கூட சொல்லலாம். ஜனனகால ஜாதகத்தில் சனி சுபவலு பெற்றவங்களுக்கு அதிக முயற்சி இல்லாமலேயே உங்களுக்கான கமிஷன், தரகு போன்றவையின் மூலம் நல்ல தொகை கை வந்து சேர வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கு தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம், தொழில், பதவி ரூபத்தில் வந்து கதவை தட்டும்.
புதிய தொழில் சந்தர்ப்பம் தேடி வரைக்கும் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனை இனி உங்களை நெருங்காது. பணம் கொடுக்கல் வாங்கலும் சீராமாகும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய காலகட்டம் இது. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி நிலையை பெறலாம். எல்லா வாய்ப்புகளையும் முறையாக பயன்படுத்துவதால் முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் நேயர்களே.